லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேக்கு ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சு. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி பத்தியும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி பத்தி என்ன உங்களுக்கு நோட்டபிளா டிஃபரன்ஸ் தெரியுது? மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன நான் பார்க்கறேன்னா, ஊழல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஸோ அது வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா, எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்பொழுதுக்கு ஊழலை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்சர்டட் எஃபர்ட் இருக்கு. முதலமைச்சர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. சுதந்திர தின உரையிலையும் அதை பத்தி நிறைய குறிப்பிடுறாரு. ஸோ ஐ சி தட் as the biggest. இந்த ஆன்டி கரப்ஷன்ல ஒரு அளவுக்கு ஒரு நல்ல துவக்கம் நம்ம நிச்சயமா பார்க்கணும். அமைச்சர்களை ஈஸியா அணுகலாம், தலைமைச் செயலகத்தை ஈஸியா மக்கள் போக முடியுது. அந்த அசசபிலிட்டி எப்படி பாக்குறீங்க? இந்த பீப்புள் கனெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இருக்கு? அமைச்சர்கள் எல்லாம் முந்தைய அரசாங்கத்தில் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு மன்னர்கள் போல், குறுநில மன்னர்கள் போன்ற ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. எல்லோருமே கோடிக்கணக்கில் சொத்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள், பல ஆண்டு காலம் அரசியலில் அனுபவம் உடையவர்கள், பல குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது இருந்தது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு பிரின்ஸ் மாதிரி அவங்க இருந்தாங்க. இது முழுமையாக மாறி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா எல்லாருமே புதுசு, நிறைய பேரு சாமானிய குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. சோ அந்த மன்னர்கள் இவர்கள் மன்னர்களாக மாறுவார்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா இன்னும் மன்னர்களா ஆகவில்லை. அது வரவேற்கத்தக்கது. இந்த 100 நாள் நெருங்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சியினால் வைக்கப்படுது என்னன்னா, 2%, 3%, 4% கமிஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. ஆனா அமைச்சர் சில பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளே வருது. அண்ணாமலை நேத்து ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, ஆடியோ ரெக்கார்டே இருக்கு என்கிட்ட அப்படிங்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் வச்சுட்டு அவர் இதே தான் சொன்னாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன சொன்னாரு? ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் எங்கிட்ட இருக்குது சொன்னாரா இல்லையா? காவல்துறையிட்ட கொடுத்தாரா இல்ல வெளியிட்டாரா? அவர் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு வெயிட்டேஜே கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் அந்த சமயத்துக்கு என்ன தோணுதோ அவர் பேசுவாரு. ஆடியோ ரெக்கார்டிங் இருந்தா ஐதர் காவல்துறைக்கு கொடுக்கணும், விசாரணைக்கு கோரணும், இல்ல நீதிமன்றத்துக்கு போய் விசாரணை கோரணும், இல்லாட்டி பொது வெளியில அதை வெளியிடணும். நான் வச்சிருக்கேன் வெளியிடுவேன். ஏன் என்ன எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? இப்போ இல்ல ஒரு ஆடியோ வந்துருச்சு, எல்லாரும் முதல் முறையா ஒரு வருஷத்துக்கு பெரும்பாலும் ஒரு வருஷத்துக்கு ஊழல் செய்யலாமா? சோ ஒரு வருஷத்துக்குள்ள இதை நீங்க சரி பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு நான் வெளியிடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு ஊழல் அலவுடு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர் வெளியிட போறாரா? என்னங்க அது காமெடியா இருக்கு? ஊழல் பத்தி உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரம் இருந்தால் ஆஸ் ஏ பொது ஜனமாக உங்களுடைய பொறுப்பும் கடமையும் என்ன? பெரிய அரசியல் தலைவர் அதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு பப்ளிக்குக்கே ஊழல் இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா உங்களுடைய கடமை என்ன? அதை அத்தாரிட்டிஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். நான் டேப் வச்சிருக்கேன், அவர் இந்த டேப்பை தாண்டி அவர் போக மாட்டேங்கிறார். எதுவா இருந்தாலும் திருப்பி ஆடியோ வீடியோ இதுலயே ஸ்பெஷலைஸ் பண்றாரு. பட் பொதுமக்கள்கிட்ட அதெல்லாம் எடுபடாது. மெயின் விஷயம் என்னன்னா சிம்பிளுங்க, சில அமைச்சர்கள் பத்தி புகார்கள் வருகின்றன, அது உண்மை. அந்த புகார்களை பரவலாக என்ன பேசப்படுகிறது? செப்டம்பர் மாசம் இறுதியில ஒரு அமைச்சரவையில் மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது செய்தித்தாள்களிலும் அந்த செய்தி வர தொடங்கிவிட்டது. சோ அந்த ரீஷஃபில்ல பணம் வாங்கின இந்த 3 பேரை நான் நீக்கிவிட்டேன் என்று கூறிவிட்டால் அந்த மெசேஜ் ஃபுல்லா எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துடும். அதிகாரிகளுக்கும் போய் சேரும், மற்ற அமைச்சர்களுக்கும் போய் சேரும். அது செய்யறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஓவரால் முந்தைய அரசாங்கத்தோட ஒப்பிடும்போது நிச்சயமா இப்போ ஊழல் கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கு. வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் படிப்படியா நிறைவேற்றப்படும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வேலைங்க, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அந்த தாய் மாமன் கை மாமன் சீரு கீருன்னாங்கல்ல, அதை தவிர
வேற இது அந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் கொடுக்கறது, அப்புறம் பட்டுப்புடவை கல்யாணத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தாண்டி பெரிய லெவல்ல அவர் அந்த முயற்சி ஈடுபடல. ஒரு 800 கோடி, ஒரு 500 கோடி, மொத்தம் ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோங்க. அது மாநில அரசுக்கு அது பெரிய பணம் அல்ல. அது ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நிறைவேற்றட்டும். பட் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறது, 2500 ரூபாய் ஆக்குறது, இதெல்லாம் தற்காலிகமாக அதை அனௌன்ஸ் பண்ணாதது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதை மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு கடன் 1,72,200 கோடி இந்த வருஷம் கடனை வாங்கி ஒவ்வொரு தமிழ்நாட்டு பிரஜை மீதும் 1 லட்சத்துக்கும் அதிகமான கடன் இப்போ இருக்கிறது. 40,000 திமுக ஆட்சிக்கு வரும்போது, திமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது 1 லட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இது இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு. 70,000 கோடி வெறும் வட்டியில மட்டும் வருஷத்துக்கு கட்டிட்டு இருக்கோம். இது எப்படி சஸ்டைனபிளா இருக்கும்? சோ சில வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாமல் இருப்பது நல்லது, மாறிடுது. முதலமைச்சரா அவர் எப்படி செயல்படுறாரு? முதலமைச்சரா சில வரவேற்கத்தக்க விஷயங்கள், டெய்லி ஆபீஸ் போறாரு, அங்க உட்கார்றாரு, நிறைய பேரை சந்திக்கிறாரு, மீட்டிங்ஸ் நடத்துறாரு, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. வரவேற்க தகாத ஒன்று, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் பப்ளிக் கிட்டையும் மீடியா கிட்டையும். சட்டப்பேரவையிலையும் ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான் படிக்கிறாரு. நடுவுல எழுந்து ஸ்பான்டேனியஸா பேசுறது இல்ல. இது நிச்சயமா ஒரு பெரிய குறைபாடு. கேரக்டர் ஒரு இன்ட்ரோவர்ட், ரொம்ப ஒரு வளவளன்னு பேசுற ஆள் இல்லை. அதுதான் திரைத்துறையில அவர் தெரிஞ்சவர் கூட சொல்றாங்க, பிரைவேட் பர்சன். அது இருக்கலாம். ஆனால் நீங்க இன்னைக்கு இருக்கிறது முதலமைச்சருடைய ஆசனத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எழுதி கொடுக்கறத மட்டும் நான் படிச்சுட்டு போவேங்கிறது அது ஒரு நியாயமான ஒரு எழுதி கொடுத்து படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு படம் இருந்தாலும், தனக்கு தோன்றதெல்லாம் பேசுறாருல. இப்ப சுதந்திர தின விழால நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க அப்படிங்கறதோட நீங்க ஒதுங்கிடாதீங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு சதிகள்லாம் நடக்குது. சோ தொடர்ந்து எங்க கூட டிராவல் பண்ணணும், எங்க கூட சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் சுதந்திர தின உரையே பாத்தீங்கன்னா அது ஒரு பிரீஃப் ஸ்பீச் தான். நீங்க அந்த டைம் ஒரு அரசு திட்டங்கள், அதுக்கப்புறம் அந்த 3-4 அறிவிப்புகள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த 2 பிட்டை எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 5 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச். இதுவே ஒரு 5 நிமிஷம் வந்துச்சு. அப்போ கூட 15 நிமிஷமோ 16 நிமிஷத்துக்கு மேல போகல அந்த ஸ்பீச். பாத்தீங்கன்னா வழக்கமாக ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கார்டு மாதிரி வரும். இந்த அரசு இந்த ஆண்டில் இதை செய்திருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால வேண்டாம், பட் என்ன செய்ய போறோங்கிற திட்டங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க அந்த ஸ்பீச். என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு, என்ன டோன்ல பேசுறாரு, என்ன சொல்ல வர்றாரு, எங்க போக்கஸ், அதுதான் நான் சொன்னேன். ஊழலை ஒழிப்பது ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டின்னு அவர் இந்த ஸ்பீச்ல சொன்னது மிகவும் வரவேற்கத்தக்கது. பட் அதை தாண்டி எனக்கு பெரிய ஒரு மெசேஜ் மாதிரி அந்த ஸ்பீச்ல இருந்து வரல. ரெண்டாவது, மக்களையும் நீங்க எங்க கூட இருக்கணும், ஏதோ ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சுட்டு அதோட உங்க வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னாரு. பட் அது சும்மா பொலிட்டிக்கல் திங். அது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூவா நான் பார்க்கல. ஒரு விஷயம் இந்த அரசு சரியா செய்ய தவறி விட்டதோ அப்படிங்கிறது என்னன்னா கம்யூனிகேஷன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 2 நாள் முன்னாடி அந்த FSSAI போய் அந்த 11 மதுபான வகைகளுக்கு தடை செய்யறாங்க. 2 நாள் கழிச்சு, 1.5 நாள் கழிச்சு அதை தடையை நீக்கிறாங்க. தடை செய்யறதுலயும் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை, தடையை நீக்கிறதும் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை. FSSAI உங்ககிட்ட அனுப்பிச்சாங்க மாநில அரசு கிட்ட, மாநில அரசு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணாங்க, இவங்க வித்ட்ரா பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனால் கிட்டத்தட்ட ஏதோ விஜய் அவர்களே பேன் பண்ணி தடை விதித்து, விஜயே தடையை 24 மணி நேரத்துல நீக்கிட்டாரு. இது என்ன மாதிரி அரசு அப்படிங்கிறது தான் செய்தி. இன்ஃபேக்ட் நான் பங்கேற்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில கூட திமுக சார்பாக பேசிய நபர் அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணேன், இதுக்கு தாவேகாவுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லுங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் அவர் சரியா கொடுக்கல. பட் என்ன இஷ்யூனாக்க, இந்த மாதிரி பல விஷயம், இந்த இபி பில்ல 3.72 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அக்கார்டிங் டு டான்ஜெட்கோ இதுல மீட்டர் தவறாக பதிவு செய்யப்பட்டது 2000. 3.72 லட்சம்ல 3.71 சொச்சம் லட்சம் கன்சம்ஷன் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஜூலை மாசம் இந்த வாட்டி ரொம்ப ஹாட்டா இருந்தது, ஆகஸ்ட் கூட ரொம்ப கடுமையான வெயில் இருந்தது. அதனால எல்லாரும் ஏசி போட்டிருக்காங்க, கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிருக்கு, இல்லாட்டி அதிக யூட்டிலைசேஷன் இருந்திருக்கு, அதனால பில் ஏறி இருக்கு. ஆனால் வெளியே வந்த செய்தி, அரசாங்கம் இந்த மாதிரி மின்சார கட்டணத்தை யாருக்கும் சொல்லாம
கண்ணா பின்னான்னு ஏத்திட்டாங்க. உயர்த்திட்டாங்க. இதை அவங்க சரியாவே கவுண்டர் பண்ணலைங்க. கவுண்டர் பண்ணல. டான்ஜெட்கோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணா அதுவும் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எங்க பில்லு ஏறி இருக்கு, யாருக்கு ஏறி இருக்கு. இல்ல இது தொடர்பா ஏன் நிர்மல்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பை தலைமைச் செயலகத்துல கொடுத்தாரு. அதை தாண்டி மற்றவங்களும் அதை பத்தி பேசணும், அதை பத்தியான ஒரு ஆமா, message வந்து ஏன்னா மக்கள்கிட்ட கொடுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா கேப் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு 20 பேர் ஒரே மெசேஜை கொண்டு போனாதான் அது போய் சேரும். ஒரு அமைச்சர் ஒரு இடத்தில் ஒரு வாட்டி, இப்போ விக்னேஷ் டாஸ்மாக் அமைச்சர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. FSSAI நாங்க தடை செய்யலைங்க, ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த நியூஸ் ஃபுல்லா பரவிருச்சு. விஜய் வந்து இன்னைக்கு பேன் பண்ணாரு, நாளைக்கு பேனை தூக்கிட்டாரு அப்படின்னா என்னமோ இருக்கு. எப்படி ஒரே நாள்ல பேனை தூக்க முடியும்? தடையை எப்படி ஒரே நாள்ல தூக்குறீங்க? அப்படின்னா என்னமோ சம்திங் கரெக்டா? கரெக்ட். இந்த இமேஜ அவங்க கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வலிமையான ஒரு சோசியல் மீடியால இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து, சோசியல் மீடியானாலதான் ஒரு மிக முக்கிய காரணம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அந்த சோசியல் மீடியாவை இந்த அரசாங்கத்துக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. இன்னைக்கு காலையில தனியார் தொலைக்காட்சி நிகழ்வு, அந்த நிகழ்வுல விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் இன்டர்வியூவா வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நீங்க கூட ட்விட்டர்ல வந்து இன்டர்வியூவா இருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்பீச் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஆஸ் யூஷுவல் வந்து அவர் சைலண்டா ஒரு சில வார்த்தைகள் குறித்து எழுதிட்டு போயிட்டாரு. அது தொலைக்காட்சி தொடர்பாக எப்படி பாக்குறீங்க? உண்மையை இன்னும் உறக்கமாக பேசுங்கள், இன்னும் உறக்க பேசுங்கள் அப்படின்னாரு. ஆனா அவரே பேசாம போயிட்டாரு. இது எல்லாமே எனக்கு என்னன்னா, சரி இன்னைக்கு சட்டப்பேரவை செஷன் இருக்கு, அதனால போகணும். ஒரு 5 நிமிஷம் ஏன் பேச முடியாது? 5 நிமிஷங்க இந்த மாதிரி ஐ கங்க்ராச்சுலேட் இந்தியா டுடே, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இல்ல ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் பேசிட்டு போலாமே. இந்தியா டுடே அவங்க தொலைக்காட்சி ஆரம்பிச்சு அவங்க தொலைக்காட்சியில பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்போ எப்போ தொலைக்காட்சி ஆரம்பிச்சு எப்போ இவர் பேச ஆரம்பிப்பாரு எல்லாரோடையும்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு நேரடியாக பேச வேண்டும். மக்களுடன் தொலைக்காட்சி மூலம், பத்திரிகை பிரஸ் மீட் மூலம் நான் பேசவே மாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயம் வந்தா யாரோ எழுதி கொடுக்கறது நான் படிச்சுட்டு போயிருவேங்கிறது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல பெரிய பிரச்சனை இல்லை. பட் லாங் டேர்ம், இப்ப வந்து புதிதாக வந்திருக்கிற அரசு எல்லாருடைய குட்வில் இருக்கு. நல்லா பண்ணட்டும் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லார்ட்டையும் இருக்கு. என்னங்க அது, இதுல சொதப்பிட்டாங்க, அதுல சுமாரா செஞ்சாங்கன்னு நினைச்சேன், இதை வந்து கோட்டை விட்டுட்டாங்க, இதெல்லாம் வரும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க மக்களோட கம்யூனிகேட் பண்றீங்களோ அதை வச்சு, கலைஞர் ஜெயலலிதா நம்ம போக வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து வேற லெவல்ல கொண்டு போனாங்க அவர்களுடைய எபிலிட்டி டு கம்யூனிகேட். ஸோ அவங்களோட ஒப்பிடாவிட்டால் கூட இன்றைய காலகட்டத்தில் நீங்க கம்யூனிகேட் பண்ணணுங்க. பொயிட்டா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து, அண்ட் என்னன்னா கேள்விகள் உங்களை கேட்கறாங்க, வேற ஏதோ ஒரு அமைச்சர் எழுந்து பதில் சொல்றாரு. அது பார்க்கறதுக்கு சட்டப்பேரவையில அதுவும் நல்லா இல்லை, அது அழகல்ல. முதலமைச்சருக்கு அது அழகல்ல. அதை மாற்றிக்கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு ஆளும் கட்சியா அவங்களுடைய நியாயத்தை எப்படி வந்து எடுத்து வைக்கிறாங்க, எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறையை இவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க? திமுக அரசு திடீர்னு ஒரு 3 IAS அதிகாரிகள் நியமிச்சு அரசு சார்பா இவங்க பேசுவாங்கன்னு ஒரு இது சொன்னாங்க தெரியுமா? ஜே ராதாகிருஷ்ணன், அமுதா, அப்புறம் இன்னொரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவங்க அரசு சார்பாக இவர்கள் பேசுவார்கள். என்ன கேட்டா, தாவேக அரசு அந்த மாடலை ட்ரை பண்ணலாம். அதை நான் ஏத்துக்கல. ஏன்னா அரசாங்கத்தை வந்து அவர்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டியவர்கள். அவர்கள் இந்த ஆளுங்கட்சி மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. ஆனால் இவர்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு மெசேஜிங் டீம் ஒன்று வேணும். ஒரு மெசேஜ் எல்லாருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தா அந்த இன்ஃபர்மேஷனை குயிக்கா கேதர் பண்ணிட்டு என்ன நடந்தது, ஏது நடந்தது, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் கம்யூனிகேட் சரியாக ஆகவில்லையோ? ஏன்னா திமுக இப்போ வந்து அந்த நரேட்டிவ், திரு உதயநிதி என்ன சொல்றாரு, அமைச்சர் யாராவது ஒரு துறையை பத்தி கேட்டா வேற துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. கரெக்டா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ரைட்டா? ஒரு 3-4 அமைச்சர்கள் எந்த துறையை பத்தி கேட்டாலும் அந்த 3-4 பேர் தான் 4-5 பேர் தான் எழுந்து பதில் சொல்றாங்க. ம். அப்படின்னா அப்ப மற்றவர்கள் என்ன நிலை? அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட பத்தி நாலேட்ஜ் இல்லையா? இல்ல இவங்களே சொல்லியிருக்காங்களா? நீங்க கம்முனு இருங்க நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா? என்னங்கிறது தெரியல. சோ இத வந்து நிச்சயமா வந்து இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ எல்லாருமே வந்து இந்த அரசுக்கு ஆதரவா இருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஆதரவா இருப்பாங்களான்னு அது கேள்விக்குறி. சோ அதுக்குள்ள தே ஹேவ் டு டெவலப். அண்ட் ஒரு கிளாரிட்டியோட ஒரு கிளியரா இதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. ம். இப்போ கூட அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, ம். கரூர்ல இறந்தவங்களுக்கு எதுக்குங்க கரூர்ல இறந்தவங்களுக்கு எதுக்கு குடும்பங்களுக்கு நீங்க ஒரு அரசு வேலை ஏன் குடுத்தீங்க? இதுவரைக்கும் பதில் இருக்கா? ம். இப்ப ஆக்சிடென்ட்ல யார் இறந்தாலும், யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க இந்த மாரி பண்ணுவீங்க. எதுக்காக நீங்க குடுத்தோம்? இந்தந்த காரணங்களுக்காக குடுத்தோம். இதனால தான் இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டது. இல்லன்னா இப்ப என்ன சொல்றாங்க எதிர்க்கட்சி? விஜய் வந்து அங்க போய் பார்த்தாரு. அதனால எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க வேலை. அப்ப விஜய்க்கும் இதுக்கும் தொடர்பு இல்லன்னா குடுக்க முடியுமா? இனிமே நடக்கக்கூடிய எல்லா விபத்துகளுக்கும் விஜய் இந்த மாரி அரசு பணி குடுப்பாரா குடும்பங்களுக்கு? நோ எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஈவன் ஒரு ஒரு திட்டங்கள் கூட நமக்கு கிளியரா வந்து வெளி வர மாட்டேங்குது. இப்போ ஒரு செய்தி வந்தது, கார் வாங்க போறாங்க எல்லா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸுக்கும். அது உண்மையா? ம். ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா ஏதாவது வந்திருக்கா? ம். ம். இல்ல கேட்கிறேன் உங்கள வந்திருக்கா? எனக்கு வரல. நான் பார்த்த இதுவரைக்கும் வரைக்கும் வரல. இல்ல. தகவல் தான் வருது. ஆனா ஆமா. இன்னும் அப்ப அந்த மாரி ஒரு 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 திட்டம் ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன கேட்கறாங்க? எதுக்குங்க எல்லா எம்எல்ஏக்கும் கார் வாங்கி கொடுக்கணும்? ம். சிலர் கேட்கறாங்க. சிலர் வந்து இல்லைங்க இவங்க சாமானியர்கள். பெரிய பெரிய பணக்காரங்க இல்ல. அதனால கார் வாங்கி கொடுக்கிறது. இரு வகையான ஒப்பீனியன் இருக்கு. பட் வாட் இஸ் த ட்ரூத்? பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுதா? வராதா? ம். ராஜ்மோகன் இவர் ஒண்ணு சொல்றாரு. நம்ம அமைச்சர் யாரோ ஒரு அமைச்சர் அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இல்ல நாங்க வந்து நிப்பாட்டிட்டோங்கிற மாதிரி. ஆனால் முதலமைச்சர் இடம் இருந்தோ அரசு உயர் அதிகாரி தலைமைச் செயலர் இருந்தோ எதுவுமே வரல. மத்திய அரசு என்ன சொல்லுது? எங்களுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வரல. அதை நிறுத்திட்டாங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல. இது எல்லாமே இது இது இப்படியே விட்டீங்கன்னா அரசு என்ன செய்கிறது என்பது புரிஞ்சு கொள்றதுக்கே மக்களுக்கு கஷ்டப்படுவார். அதை நிச்சயமா அவர் மாத்தி அமைக்கும். மத்திய அரசாங்கத்தை வந்து எப்படி அணுகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல ஒன்றும் பெரிய குறைபாடு இல்ல. அவரே சொல்லிட்டார்ல, மத்திய அரசோட நாங்கள் சேர்ந்து இயங்குவோம். அரசு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதேதான் அந்த பாலிசி. அதுல ஒன்றும் பெரிய குறை என்று நான் திமுக சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் இதை எதிர்த்தாரா, அதை எதிர்த்தாரா, இப்படி பேசினாரா, அப்படி பேசினாரா. ஆனா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிறது திமுக தான், நாட்டு தவேகா. அதனால அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லைங்க. குறை என்ன? கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன செய்கிறீர்கள், என்ன செய்யவில்லை என்பதை தெளிவாக மக்களிடம் கொண்டு தினமும் சேர்க்க வேண்டும். நீங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது ஒரு பேசுறது போராது. நீங்கள் பேச விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு சார்பாக, அரசின் சார்பாக, நான் கட்சியின் சார்பாக சொல்லல, கட்சி என்ன வேணா நீங்க பண்ணீங்க, அது உங்கள் விருப்பம். அரசின் சார்பாக மக்களிடையே எடுத்து விளக்குவதற்கு யாராவது ஒருத்தரை இல்ல ஒரு குழுவை நியமிக்க. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு நான் வந்து ஒரு 7 கொடுப்பேங்க. 7 கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் முயற்சிப்பாங்கிறதே நான் நம்பல. ஏன்னா அவ்வளவு ஊறி போன ஒரு சிஸ்டம். காசு கொடுக்காம அரசாங்கத்திட்ட வேலை நடக்காதுன்னு ஊறி போன ஒரு சிஸ்டம். அகில இந்திய அளவுல தான், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருந்தது. அதை மாற்றுவதுங்கிறது வந்து ஒரு ஒரு அதுக்கு மட்டுமே யூ ஹேவ் டு கிவ் அடிஷனல் மார்க்ஸ். ஸோ நிச்சயமா நான் வந்து 7, 7.5 கூட கொடுக்கலாம் நிச்சயமா. சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நிறைய தொழில்துறை அந்த இதுல வந்து அந்த 1 லட்சம் கோடி அதெல்லாம் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அதை தனி ப்ரோக்ராமே அதை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ரோஆக்டிவா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கேள்விக்குறி. பிளஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கம்யூனிகேஷன் கேப் இதெல்லாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 7.5 அவுட் ஆஃப் 10. ஓகே சார். வரக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் சரி செய்யறாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.
லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.